Hello students, welcome back to our channel. இன்னைக்கு நாம 12th standard 10th unitல exercise 10.1ல firstல 4th sum பார்க்குறோம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் உள்ள 3 sums வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க? For each of the following differential equations, determine its order and degree. ஸோ என்ன ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க? ஆர்டர் அண்ட் டிகிரி ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதில் கொஸ்டின் என்ன? ரூட் ஆஃப் டிஒய் பை டிஎக்ஸ் மைனஸ் 4 இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் மைனஸ் 7x which is equal to 0. ஓகேவா? ஸோ இதில் ஆர்டர் அண்ட் டிகிரி ஃபைன் பண்ணணும் அப்படின்னா எப்போவுமே என்ன சொல்லியிருக்கோம்? டிஒய் பை டிஎக்ஸ் அண்ட் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் டி கியூப் ஒய் பை dx cube அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். கரெக்டாக? டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். ஸோ நம்ம எப்போவுமே இதுதான் ஆர்டர். ஓகேவா? இது ஹோல் பவர்ஸில் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதுதான் என்ன? பவர் ஆர் டிகிரி. ஓகேவா? ஸோ ஹையர் ஆர்டரை தான் நம்ம பார்க்கணும். இப்போ இந்த சம்மை பார்த்தீங்க அப்படின்னா dy பை dx. ஸோ இதில் ஆர்டர் என்ன? 1. அடுத்ததில் பாருங்கள் dy பை dx தான். ஸோ இங்கேயும் 1 தான். அப்போ ஆர்டர் காமனாக நமக்கு தெரிஞ்சுட்டு ஆர்டர் இஸ் 1. ஓகேவா? பவர்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே ரூட் கொடுத்துருக்கு, இங்கே நார்மல் பவர் 1 இருக்குது. ஸோ எது ஆன்சர் அப்படின்னு நம்ம செக் பண்ணோம். ஒரு ஸ்டெப் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேவா? இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். ஸோ ரூட் ஆஃப் டிஒய் பை டிஎக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ் 2 டேர்மே நான் ஈக்குவலுக்கு அந்த சைட் கொடுக்குறேன். அப்போ ப்ளஸ் 4 இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் 7x கிடைக்குது. ஓகேவா? இப்போது என்ன செய்யலாம்? ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். ஸோ என்ன கிடைக்குது? dy பை dx. இந்த இதில் என்ன இருக்குது? ஹோல் இந்த ரூட்டை என்ன சொல்லிக்கலாம்? dy பை dx த ஹோல் பவர் 1/2. கரெக்டாக? இது தெரியாதவங்களுக்கு தான், தெரிஞ்சவங்க ஸ்ட்ரைட்டாக போடலாம். ஸோ இந்த ரூட்டோட வேல்யூ 1/2. ஓகேவா? ஸோ நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது இங்கேயும் 2 போடும். ஸோ 2 and 2 என்ன ஆயிரும்? கேன்சல் ஆகி dy பை dx கிடைக்கும். விச் இஸ் ஈக்குவல் டு 4 இன்ட்டு dy பை dx ப்ளஸ் 7x த ஹோல் ஸ்கொயர் கிடைக்கும். இங்கே தனியாக ஸ்கொயர், இங்கே தனியாக ஸ்கொயர் போடக்கூடாது, அது ராங். ஓகேவா? ஸோ இங்கே ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ்னால் லெஃப்ட் சைடு ஒர்க்காக பண்ணணும், ரைட் சைடு ஒர்க்காக ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 2. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே என்ன கிடைக்குது? dy பை dx which is equal to 4 into dy by dx plus 7x the whole square கிடைக்குது. ஓகேவா? இது 2 மார்க் கொஸ்டினால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன போட்டுக்கலாம்? இப்போ இந்த டேர்மை ஏன்னு எடுத்துக்கலாம், இதை பின்னு எடுத்துக்கலாம். அப்போ a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் என்ன வரும்? a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணணும். ஓகேவா? அப்ளை பண்ணிங்கன்னா கொஞ்சம் லெங்க்த்தாக போகும், ஆனால் நமக்கு அப்ளை பண்ணணும் அவசியம் இல்லை. சும்மா கெஸ் பண்ணிங்கன்னா பாருங்கள், a ஸ்கொயர்னு சொல்லும்போது 4 dy பை dx த ஹோல் ஸ்கொயர் வரும். கரெக்டாக? கரெக்டு தானே? வேணால் நான் வந்து எழுதி காமிக்கிறேன், ஆனால் நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கலாம். 4 இன்ட்டு dy பை dx the whole square plus 2 into ab. So a na 4 into dy by dx into b na enna 7x plus 7x the whole square. இதெல்லாம் நமக்கு ஆக்சுவலாக தேவை கிடையாது. ஓகேவா? இப்போ இதோட ஆர்டர் 1, இதோட ஆர்டரும் 1 தான். ஆனால் இங்கே பவர் என்ன இருக்குது? டிகிரி 1 இருக்குது. ஆனால் இங்கே நமக்கு இதோட பவர் என்ன வந்துச்சு? 2 கிடச்சிட்டு. ஓகேவா? ஸோ தனித்தனியாக போட்டால் 4 ஸ்கொயர், இது ஹோல் ஸ்கொயர்னு வரும். ஓகே, அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. ஸோ ஆர்டர் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ நம்ம இதை சூஸ் பண்ணியிருக்கோம், இதை எடுக்கலை. ஓகேவா? ஹையர் டிகிரி. ஸோ டிகிரி இஸ் ஈக்குவல் டு 2. ஓகேவா? இதுதான் நம்மளோட ஆன்சர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.